அதனால் அப்படியெல்லாம் அவர்கள் புறக்கணித்து விட்டதாகவோ உதாசீனப்படுத்தி விட்டதாகவோ நான் கருதவில்லை. யாரும் வந்து அப்படியெல்லாம் அரசியல் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை நான் 5 10 கூட்டணி 20 கட்சி 30 கட்சிங்கிறது மட்டுமே வெற்றி வாய்ப்பை கொண்டு வராது. அந்த பெர்செப்ஷன் வெற்றி வாய்ப்பை கொண்டு இல்லை நான் வந்து அது என்னங்க தெரியும். பியூஷ் கோயல் என்னுடைய க்ளோஸ் நண்பர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசியில் அவர் என்னுடைய பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிறார். அதனால் அது என்ன நடந்தது, ஏன் வந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுனாங்க. நான் கோயம்புத்தூர் இருந்தேன், நான் வந்து சென்னையில் இல்லை, அப்போ கோயம்புத்தூரில் இருந்தேன். ஒருவேளை வந்து அவங்க முயற்சி, ஆனால் யார் எனக்கு எந்த காலும் வரல. அது என்னங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து காரணம் வந்து அவங்களோட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட பயணித்தவர்களை மட்டும் அதுக்கு அலட்சமாக தான் தெரியுது. நாங்கள் அது வந்து நாங்கள் அதிமுகவோடு பயணித்ததுனால அந்த 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 லிஸ்ட்டில் எங்கள் பேர்லாம் இருந்துக்கலாம், அதனால் மிஸ் பண்ணியிருக்கலாம் தான். சமீப காலத்தில் தான் டிடிவி தினகரன் அவர்களே வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. அவருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. தென் தமிழகத்தில் அதிக இடங்களில் வந்து நீங்கள் இருக்கீங்க, பெரும்பாலான இடங்களில் கட்சி வந்து தமிழகம் முழுவதும் இருக்கு. மூத்த அரசியல் ஏன் உங்களை வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அழைக்கல? கடைசி வரையும் இல்லை, நாங்கள் வந்து அப்படியெல்லாம் வந்து யாரும் அப்படி இரண்டாம் தரம் இல்லை அது இல்லை. அதாவது இல்லை அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் நிறைய இருக்குது. தேர்தலுக்கு முதல் நாள் வரையிலும் கூட வந்து கூட்டணி முடிவு செஞ்ச நாளெல்லாம் உண்டு. அதனால் புதிய தமிழகத்தை வந்து அப்படி புறக்கணிக்க வேண்டிய அவசியமோ சூழ்நிலையோ அதுக்குண்டான காரணிகள் இருப்பதாக நான் கருதவில்லை. புதிய தமிழகம் கட்சி உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து 2011 பல பேருடைய வெற்றிக்கு நாங்கள் உதவிகரமாக இருந்திருக்கிறோம். என்னுடைய தொகுதிக்கு பல பேர் வரல, ஆனால் இன்று அதிமுகவில் பல பேர் அமைச்சர்களாக இருந்தவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு நான் தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன். அதனால் எங்களுடைய கட்சியினுடைய வாக்குகள் பல பேருக்கு வந்து வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்குது. நாங்கள் பங்கு பெற்றால் நிச்சயமாக 60-70 தொகுதிகளில் நிச்சயமாக நாங்கள் யாருடன் சேர்கிறோமோ அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை ஊர்ஜிதம் செய்யும். அதனால் அப்படியெல்லாம் அவர்கள் புறக்கணித்து விட்டதாகவோ உதாசீனப்படுத்தி விட்டதாகவோ நான் கருதவில்லை. யாரும் வந்து அப்படியெல்லாம் அரசியல் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை நான் 5 10 கூட்டணி 20 கட்சி 30 கட்சிங்கிறது மட்டுமே வெற்றி வாய்ப்பை கொண்டு வராது. அந்த பெர்செப்ஷன் வெற்றி வாய்ப்பை கொண்டு கள அளவில் எந்த கட்சி வந்து வாக்கு வங்கிகள் வச்சுருக்குதோ அந்த காம்பினேஷன் ஃபெர்மெண்டேஷன் தான் ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர ஒத்தையாளர்களை வச்சுட்டெல்லாம் வந்து யாரும் வந்து கூட்டணி பெருசாக பேசிக்க முடியாதுன்னா கள நிலவரங்கள் கடுமையாக இருக்குதுங்க இன்றைக்கி இருக்கிறதுலாம். அதனால் புதிய தமிழகம் கட்சியினுடைய நீட், அதனுடைய தேவை நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கும். அது அவர்கள் நிச்சயமாக அதுக்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டம் வந்து இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குது. அது நிச்சயமாக நல்ல சூழ்நிலை உருவாகும் என்று கருதுகிறேன். இல்லை இந்த நிமிடம் இல்லைங்க, நாங்கள் வந்து ஜனவரி 7ஆம் தேதி மாநாட்டை முடிச்சோங்க. 10ஆம் தேதி தான் கோயம்புத்தூர் வந்தேன். அதுக்கு பிறகு பொங்கல் வந்துருச்சுங்க. இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் முதல்லையே சொல்லியிருந்தோம், புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாட்டுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம்னு சொன்னோம். நாங்கள் வந்து இப்பொழுது கட்சியினுடைய ஒரு உயர்மட்ட குழு நிறுவிச்சு மாவட்ட கமிட்டிகள் வந்து கிராம அளவில் வந்து ஆய்வு செஞ்சுட்ருக்குறாங்க. கள நிலவரங்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆய்வு செஞ்சுட்ருக்குறாங்க. அதனால் எங்களோடு 2019 நாங்கள் 11 ட்ராவல் பண்ண அதிமுக, 2019 இருந்த என்டிஏ, 2024 அவங்களே இன்னும் பேச்சுவார்த்தை துவக்காத போது புதிய கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தையை துவக்குவதற்கு இன்னும் அப்படி அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமையல. ஒரு ராஜ்யசபா சீட் கேட்குறீங்க, அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை இழுபறின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகிருக்கு. சரி, நான் 30 வருஷமாக அரசியல் இருக்கிறேங்க. தெரிஞ்ச அரசியலில் தெரியாமல் வந்து 50 வருஷம் 1975 இதே மாதத்தில் வந்து மாணவ பெருமா இருக்கிற போது மிஸ்ஸாவில் இருந்துருக்கிறேன், 1 இயர் இருந்துருக்கிறேன்.
நாங்கள் வந்து அப்படியே எங்களுடைய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டால் குற்றமா? அது ஒரு குடும்பத்துக்கு 2-3 குடும்பத்துக்கே ராஜ்யசபா சீட்டு எழுதி வச்சிருக்குதா? ஏதாவது ஒரு கட்சிக்கு எழுதி வச்சிருக்குதா? தென் தமிழகத்திலிருந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க? அவங்களுக்கு யாராவதுக்கு வந்து கடந்த 20-30 வருஷத்தில் யாராவது ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்குறாங்களா? ஏன் அதை கன்சிடர் பண்ணால் என்ன தப்பு? நான் இதெல்லாம் டிமாண்டாக வைக்கல, அப்படி கொடுத்தா தப்பு என்னன்னு கேட்குறேன். அதே போல் 2001 அன்றைய திமுகவோடு கலைஞர் அவர்களோடு வந்து நான் கூட்டணி இருந்தபோது 10 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். எனக்கு அதை விட இன்றைக்கி 10 மடங்கு கட்சியை நான் வந்து கிராம அளவில் கிராஸ் ரூட் லெவலில் கட்சியை வளர்த்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து தேவேந்திர வேளாளர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளோடு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறாங்க, ரேலியாக இருக்கிறாங்க எங்கள் பின்னாடி. ஸோ அதனால் வந்து நாங்கள் 12 சீட்டில் கேட்குறது 15 சீட்டு கேட்குறது இதெல்லாம் வந்து ஒரு தவறாக கருத முடியாது. வந்து ஒரு கட்சி எந்த அளவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதோ அந்த கட்சி அப்போ தான் வந்து அந்த பீப்புளுடைய வலுவான வாய்ஸாக இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதிகமான பிரதிநிதிகள் இருக்கிற போது அந்த கட்சி வந்து அந்த மக்கள் வலுப்பெற முடியும். அதுக்காக தானே எதுக்காக எம்பவரிங் தி பீப்புள், அந்த மக்களை வலுவடை வைக்கணுங்கிற போது கிராஸ் ரூட் மக்களுக்கு பாடுபடக்கூடிய கட்சிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகிற போது அந்த மக்கள் வந்து மேலேயே வர முடியும், வாய்ஸ் அதிகமாக இருக்க முடியும். அதனால் அப்படி நாங்கள் வந்து 12 சீட்டு ஒன்றும் 15 சீட்டு எதிர்பார்த்தால் அதெல்லாம் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ராஜ்யசபா கேட்டாலும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.